ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அத பத்தி ஃபுல்லா கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸ பேஸா வச்சு ஆப்ஷன்ஸ்ல எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எந்த மாரி செக்டர்ஸ சூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம எங்க என்ட்ரி எடுக்கலாம், எங்க எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மார்க்கெட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 19 நேற்று மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அப் சைடில் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அதில் அப் சைடில் வந்து உடனே பெருசாக மூமெண்டம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட் எப்படி மெதுவாக மார்க்கெட் வந்து சைட்வைஸாக இருந்துட்டு அப் அண்ட் அப் இருந்தாங்க நேற்று. ஸோ நம்ம லெவல்ஸ் ஆன 24,214, 235, அதே மாதிரி 24,342. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மேலே போன மார்க்கெட் 24,214 சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் ரொம்ப நேரமாக சைட்வேஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு 24,342 வரைக்கும் போய் ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் மார்க்கெட் நடந்திருக்கு நேற்று. மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் அப்படிங்கிறது இந்த ஏற்கனவே வந்து மார்க்கெட் வந்து வார் ஸ்டாப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், அங்கே ஒரு 10 நாள் சீஸ்ஃபயரை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தனால மார்க்கெட் அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 24,300, 24,400க்கு மேலே மார்க்கெட் 24,500 வரைக்கும் மார்க்கெட் மேலே போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த மந்த்லி லெவலை ஈக்குவல் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 300 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நேற்று மார்க்கெட் அப்படிங்கிற அப் சைடு மூவ்மெண்ட் மேலே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம எந்த செக் பேஜ் வச்சு ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,200 கால் அண்ட் 24,200 போட். இதில் பார்த்தோம் அப்படின்னா 187 அப்படிங்கிறது கீ லெவல், அதே மாதிரி 166 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 235 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ 235 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவலுக்கு கீழே வராங்க, அதே மாதிரி கீழே லெவலுக்கும் கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கும் கீழே வராங்க. ஸோ அப்போ நீங்கள் 166 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க? 252 வரைக்கும் மேலே போவாங்க. மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் 187, அதுக்கப்புறம் 252. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வரைக்கும் 235 வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி 252 மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டாங்க. ஸோ இதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து 166 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, காலையில் நீங்கள் 9-10 மணிக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக மதியம் ஒரு 2:30க்கு மேலே தான் போய் ரீச் ஆயிருக்கு. ஆனால் அது வரைக்கும் சப்போர்ட் லெவல் வந்து 235 வரைக்கும் சப்போர்ட் லெவல் 2 டைம் 3 டைம் வந்து மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புட் சைடு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் புட் சைடில் ப்ரீமியம் பெருசாக ஏறவே இல்லை. யாரும் வந்து கீழே இறங்குறதுக்கு மார்க்கெட் டவுன் சைடு வர்றதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு மண்டேவும் மார்க்கெட் மேக்ஸிமம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இதை நம்ம வேற எந்த செக் பேஸ் அனாலிசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,300 கால் அண்ட் 24,300 போட். இதில் 195 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 178 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், மார்க்கெட் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இதில் 147 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ இங்கே மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க, கீ லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க, கீழே லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ அப் சைடில் இங்கே மேலே மூமெண்டம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் 147 நீங்கள் எண்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 178. ஸோ செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 195. மார்க்கெட் அழகாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அப் சைடில் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம், 24,200 காலன் புட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு 252 மேலே ஃபஸ்ட்டு வந்து 224க்கு மேலே பிரேக் பண்ணிட்டு போகலை. ஸோ அப்படி மேலே போகாத பட்சத்தில் மார்க்கெட் என்ன இருக்குன்னா 24,200க்கு மேலே இருக்க மாட்டாங்க, 200க்கு கீழே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு 200 சப்போர்ட் பண்ணாமல் இருந்தனால தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியல. ரொம்ப சகில் ஆகிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்தாங்க. 224க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் ஆக முடியல. பட் ஆனால் இங்கே ஒரு 2:30க்கு மேலே மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா 224க்கு மேலே
மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே போயிட்டு வந்த மார்க்கெட் 224க்கு கீழே வரல, வந்துட்டு 224க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது நீங்கள் 224 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்சைட் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லை. 224 அப்படிங்கிறது 24,150 புட்டோட ஹை. ஸோ அப்போ 150 புட்டோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா அப்போ மார்க்கெட் என்ன 200க்கு மேலே தான் சஸ்டெயின் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி 200க்கு மேலே இருந்தாங்க. ஆல்ரெடி மார்க்கெட் அப்படிங்கிறது 300 சம்திங்கில் இருந்தாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் எக்ஸ்ட்ரா 400 வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால மார்க்கெட் அப்சைட் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரீசன் தான். இதே வந்து நம்ம வேற எந்த செக்டர்ஸில் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,150 கால் அண்ட் 24,150 புட். இதில் 189 அப்படிங்கிற நம்மளோட கீ லெவல், 153ங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இங்கே நல்லா பாருங்க, இங்கே கீ லெவலுக்கு கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. நம்ம சப்போர்ட் லெவலான 24,209. ஸோ 209க்கும் மேலே 209க்கும் கீழே வராங்க. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கீழே வரும்போது சப்போர்ட் லெவல் வந்து 209. ஸோ 209க்கு கீழே வரும்போது அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் ப்ராப்பரான என்ட்ரி அப்படிங்கிறது 153. ஸோ 153 நீங்கள் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கீழே லெவல் 189 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 189 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போகிறது எங்கே போவாங்க 224. ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டில் 224 பிரேக் பண்ணாங்கன்னா 252 200ஓட ஹை. ஸோ 252 பிரேக் பண்ணாங்க மார்க்கெட் அடுத்து 338 நோக்கி போகும் மார்க்கெட். அதே மாதிரி மார்க்கெட் 2.5க்கு மேலே தான் அந்த மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அதனால மார்க்கெட் வந்து மேலே அப்சைட் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இதே மார்க்கெட் வந்து இங்கே இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் மேலே போயிருப்பாங்க. பட் இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 24,200 வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால மார்க்கெட் அங்கே வந்து சப்போர்ட் ஆகாமல் மார்க்கெட் அங்கே வந்து ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. திருப்பியும் 224 சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை பார்க்கணும். நம்ம அந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணலாம். அப்சைட் மார்க்கெட் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தப்பான என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் ஆசைப்பட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.